ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி 1.3ல் உள்ள 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு விமானம் 500 km/மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் D தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை T, அதாவது மணியில், அதாவது காலம் அப்படின்னா டைம் நம்ம சொல்லுவோம். அதை இப்போ நிமிஷத்துலேயும் சொல்லலாம், வினாடிலையும் சொல்லலாம். ஆனால் இவங்க மணியில் சொல்லியிருக்காங்களாம். சரியா? மணியில் டீயின் சார்பாக வெளிப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? தொலைவு கண்டுபிடிக்கணும். ஆனால் தொலைவு உங்களுக்கு நம்பராக கிடைக்காது. டீங்கிற ஒரு மாறி உறுப்பு அதில் இருக்கிற மாதிரி அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ விமானத்தோட வேகம் நம்மளை கொடுத்துட்டாங்க 500 km/மணின்னு சொல்லிட்டு, தொலைவு டின்னு சொல்லிட்டாங்க, காலம் டி. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அதோட தொலைவை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டீயின் சார்பாக வெளிப்படுத்துக அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது தொலைவுக்கு ஃபார்முலா என்னென்னா வேகம் இன்ட்டு காலம். வேகம் இன்ட்டு காலம். இப்போ வேகம் நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. தொலைவை டீன் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தொலைவு டீன்னு எடுத்துக்கோங்க. வேகம் 500 km கொடுத்துருக்காங்க. ஸோ 500 இன்ட்டு காலம் டீன்னு சொல்லியிருக்காங்க, டி. அப்போது டி = 500 டி. அவ்வளோதான். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை டி சார்பாக குறிப்பிடுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 500 டி இதுதான் நம்மளோட ஆன்சர். ஒருவேளை காலம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்போ பெருக்கி ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்க அப்படிலாம் எதுவும் தேவையில்லை, டி சார்பாகவே நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொன்னதுனால நம்மளுக்கு ஆன்சரே இது தான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.